இப்போ பயோடைவர்சிட்டிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் பயோடைவர்சிட்டியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து மேப் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 ஹாட்ஸ்பாட்ஸ் தான் இருக்குன்னா அந்த 4 ஹாட்ஸ்பாட்ஸ் எங்கெங்கே இருக்குது, அங்கே என்னென்ன ஃப்ளோரா இருக்குது, என்னென்ன ஃபானா இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஒன்னொன்றுத்துக்கு டிஸ்டிங்காக ஒரு அனிமல் ஏதாச்சும் இருக்கும், என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் ஏதாச்சும் இருக்கும், இல்லை அங்கே ஆரிஜின் ஆகிற ஏதாச்சும் ஒரு பிளான்ட் இருக்கும். ஸோ ஒன்னொன்றுத்துக்கும் நீங்கள் வந்து டிஸ்டிங்காக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு எழுதிட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து மேப்பாக போட்டிங்கன்னா கூட ஹாட்ஸ்பாட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எழுதிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கன்வென்ஷன்ஸாக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அண்ட் கிளியரன்ஸ் இது எல்லாத்துக்குமே தெளிவாக ப்ராசஸே கொடுத்துருப்பாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, ரீசெண்டாக இஐஏல வந்து ரூல்ஸ் வந்து ரீசெண்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ரீசெண்டாக அதில் ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இஐஏ இசிக்கு வந்து கவர் பண்ணிங்கனாலே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் என்விரான்மெண்ட்டில் பொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லா பொல்யூஷனுக்கும், ஏர் பொல்யூஷன், வாட்டர், நாய்ஸ், தெர்மல், நியூக்ளியர் பொல்யூஷன், என்னெல்லாம் பொல்யூஷன் இருக்கோ எல்லாத்துக்குமே என்னென்ன சோர்ஸ் இருக்குது அண்ட் அதோட எஃபெக்ட் என்னென்ன, ஹியூமன் மேலே என்னென்ன எஃபெக்ட் இருக்குது, வைல்ட் லைஃப் மேலே என்னென்ன எஃபெக்ட் இருக்குது, பேர்ட்ஸ் மேலே என்னென்ன எஃபெக்ட் இருக்குது, நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வந்து என்விரான்மெண்ட் மேலே என்னென்ன எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது, என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ சர்க்குலர் எக்கனாமிலாம் இதில் கவர் ஆகிடும், இந்த வேஸ்ட் இதிலே கவர் ஆகிடும். ஒன்னொன்றுக்கு இப்போ சர்க்குலர் எக்கனாமின்னு எடுத்தோம்னா இந்தியா லெவலில் என்னென்ன சர்க்குலர் எக்கனாமிக் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, சர்க்குலர் எக்கனாமிக் ஒரு ஃப்ளோ சார்ட்டே இருக்கும். அதில் இருக்க டேர்ம்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அண்ட் மற்றபடி வந்து என்விரான்மெண்ட்டில் வேறு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா என்விரான்மெண்டல் லாஸ் அண்ட் பாலிசிஸ் கேட்டிருக்காங்க. இப்போ பாலிசியில் எங்களுக்கு 2023 அட்டெம்ப்டில் வந்து இந்த பாலிசியை பற்றி எழுதுங்கன்னே கொடுத்துட்டாங்க. ஸோ என்விரான்மெண்டல் பாலிசி ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா அதோட ஃபீச்சர்ஸ் மட்டும் ஒரு 10 ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ன்னு கேட்குறப்போ வந்து மேபி என்விரான்மெண்டல் ஆக்ட் பற்றி வேணால் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆக்டோட ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி வந்து என்விரான்மெண்ட்டில் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா வந்து டிசாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டிசாஸ்டர்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னா இந்தியா லெவல்லையும் நோட்ஸ் இருக்கணும், நமக்கு தமிழ்நாடு லெவல்லையும் நோட்ஸ் இருக்கணும். டிசாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சுருங்க. லேண்ட்ஸ்லைடு, சுனாமி, ஃப்ளட்டு, எர்த்குவேக்னு தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒன்னொன்றுத்துக்குமே எங்கெங்கே இந்தியாவில் ஜோன்ஸ் வந்து ப்ரோனாக இருக்குது, தமிழ்நாடுல எங்கெங்கே லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஜோன்ஸ் இருக்குது, எர்த்குவேக் ப்ரோன் ஜோன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஜோன் வைஸே கொடுத்துருப்பாங்க. ஒன்னொன்றுத்துக்கும் நீங்கள் வந்து மேப்பில் போட்டு வச்சுட்டு அது எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு என்ன குட் சோர்ஸ்னா வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசியே தமிழ்நாடோட பாலிசி நோட்ஸே வந்து சூப்பராக இருக்கும். அதுலேயே தெளிவாக வந்து ஸ்டேட் லெவலில் டிசாஸ்டருக்கு என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குது, என்னென்ன எமர்ஜென்சி ஸ்டேட் லெவலில் என்ன இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்றுத்துக்கும் என்னென்ன எமர்ஜென்சி நம்பர்ஸ் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிசாஸ்டர் வைஸ் ஒன்னொன்றுத்துக்கும் வந்து இந்தியா லெவலையும் தமிழ்நாடு லெவலையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கனாலே இந்த டிசாஸ்டரை நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம்.